மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடந்து வருவது போல சென்னை மாநகரத்திற்கு அந்த மின்சார பேருந்துகள் வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது ஒப்பந்த அடிப்படையில் அந்த பேருந்துகளை ஏன் இயக்க வேண்டும் என்று மாண்புமிகு அருண்குமார் அவர்கள் கேட்டார்கள். அதற்கான காரணத்தையும் சொன்னேன். நம்மிடத்திலே டீசல் பேருந்துகளை பராமரிப்பதற்கான பணியாளர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே மின்சார பேருந்துகள் வாங்குகின்ற பொழுது அதை பராமரிப்பதற்கான பணியாளர்கள் நம்மிடத்தில் இல்லாத காரணத்தினால் அதை எந்த நிறுவனம் தயாரிக்கிறதோ அவர்களே அதை பராமரித்து அந்த பணியை செய்ய வேண்டும், அந்த டெண்டர் எடுத்தவர்களே செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்த அடிப்படையில் தான் நாம் இதை செய்கிறோம். மின்சார பேருந்துடைய விலையும் கூடுதல். அதில் ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு செலவினங்கள் வரும் என்ற காரணத்தினால்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்றைக்கு அவரே குறிப்பிட்டதை போல சென்னை மாநகரத்தில் பெரும்பாக்கம், வியாசர்பாடி, தண்டையார்பேட்டை, பூந்தமல்லி, சென்ட்ரல் ஆகிய பணிமனைகளிலிருந்து முதற்கட்டமாக அந்த 600 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது.